இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு குத்து விளக்கு குளம். செக்கு குளத்துல எப்படி குத்து விளக்கு மாதிரி போடுறது அப்படின்னு. இதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக 13 புள்ளி வச்சுருக்கேன். இதில் வந்து புள்ளி தான் கணக்கு மெயினாக. இந்த குத்து விளக்கோட தண்டு மாதிரி இதை அசியூம் பண்ணிக்கோங்க. கீழே பேஸுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து இந்த பக்கம் கடைசி புள்ளியிலேருந்து இந்த பக்கம் 3 புள்ளி, இந்த பக்கம் 3 புள்ளி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்த புள்ளியிலேருந்து இந்த பக்கம் 2 புள்ளி, இந்த பக்கம் 2 புள்ளி. ஃபஸ்ட்டு 3 புள்ளி வச்சோம் ரெண்டு பக்கமும். இப்போ 2 புள்ளி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு புள்ளி. 3 2 1 3 2 1. அதுக்கப்புறம் 1 2 3 4 5 புள்ளி விட்டதுக்கு அப்புறம் இந்த பக்கம் ஒரு புள்ளி, இந்த பக்கம் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த பக்கம் 2 புள்ளி, இந்த பக்கம் 2 புள்ளி. திருப்பியும் இந்த பக்கம் 2 புள்ளி, இந்த பக்கம் 2 புள்ளி. மேலே ஒரு புள்ளி. கீழே 1, அடுத்தது 2 மேலே 1. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பே வந்து குத்து விளக்கு ஷேப் மாதிரி வந்துடும். இந்த புள்ளியை கரெக்டாக வச்சுட்டா கோலம் போடுறது ரொம்ப சிம்பிள். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த லாஸ்ட்டு புள்ளி இருக்கு இல்லையா, அதுலேருந்து அதுக்கு மேலே இருக்கிற புள்ளிக்கு, மேல் புள்ளியோட கடைசி புள்ளிக்கு இப்படி சைடாக இப்படி ஒரு கோடு போட்டுருக்கோம். இந்த கோட்டோட கீழ்ப்பக்கத்தை வளைச்சி கீழே கொண்டு வந்து திருப்பி மேலே கொண்டு போய் இங்கே சுழித்து திருப்பி கீழே கொண்டு வந்து திருப்பி மேலே சுழித்து திருப்பி கீழே கொண்டு வந்து இந்த சைடோட ஜாயின் பண்ணுறது. இப்போ இந்த கோட்டோட மேல் பக்கம் நிற்கிது இல்லையா, இதையும் சுழித்து இப்படி கீழே கொண்டு வாங்க, இதையும் சுழித்து இப்படி கீழே கொண்டு வாங்க. இதை இப்படி மடக்கி இப்படி எடுத்துகிட்டு போங்க. இதில் புள்ளி எங்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகுதோ, அதாவது வெளிப்பக்கம் வருதோ, அங்கே வந்து சைடில் இழுக்கணும். அதுதான் இப்போ இங்கே புள்ளி எக்ஸ்டெண்ட் ஆகுது இல்லையா, இப்போ இதை கொண்டு போய் இப்படி சைடில் கொண்டு போயிடணும். இதையும் கொண்டு போய் சைடில் நிப்பாட்டிடணும். இங்கே சுழித்து திருப்பி இப்படி நிப்பாட்டிக்கோங்க. இது அப்படியே ஒரு பின்னல் மாதிரி அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா புள்ளி திருப்பி இங்கே சைடில் எக்ஸ்டெண்ட் ஆகுது இல்லையா, எக்ஸ்டெண்ட் ஆகிற இடத்துல கோடையும் இப்படி சைடில் நீட்டி விடணும். திருப்பி இங்கே சுழித்து இங்கேயும் மேலே புள்ளி எக்ஸ்டெண்ட் ஆகுது இல்லையா, அதனால் இங்கேயும் இப்படி சைடாக கோட்டை எடுத்துகிட்டு போயிடும். இப்படி கோட்டை சைடாக எடுத்துகிட்டு வந்துட்டோம் இல்லையா, இதை இப்படி கீழால் வளைச்சி இங்கே ஒரு 8 போட்டு திருப்பி இப்படி கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் இப்படி 8 போட்டு கீழே கொண்டு வந்துக்கலாம். திருப்பி இங்கேயும் சைடில் புள்ளி எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிறதுனால திருப்பி இங்கேயும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே ஒரு 8 போட்டு திருப்பி கொண்டாந்துக்கலாம். இங்கே ஒரு 8 போட்டு திருப்பி கொண்டாந்து இது அப்படியே மேலே கிராஸாக நிப்பாட்டிக்கலாம். ஆக்சுவலி குத்து விளக்கு எரியும் போது இது எல்லாமே ஒரு சுடர் மாதிரி வரும். இங்கே வந்து 8 மாதிரி போடாமல் தீபம் எரியிற மாதிரி போடலாம். அது வந்து இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு இப்படி கோடு இழுங்கன்னா உங்களுக்கு புரியாதுங்கிறதுனால தான் நான் இங்கே 8 மாதிரி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது எப்படி போடணும் அப்படின்னா, இப்படி நிப்பாட்டிட்டு இப்படி ஒரு தீபம் மாதிரி போடணும் எல்லா இடத்துலையும். இது நம்மளுடைய குத்து விளக்கு கோலம் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை சுற்றி நான் வந்து என்ன பண்ணுறேன், ப்ரௌனில் வந்து அதாவது ப்ரௌனோ இல்லை காவியோ இது இந்த மாதிரி பார்டர் மாதிரி கொடுக்க போகிறேன். இது கொடுத்ததுக்கப்புறம் கோலம் எப்படி வருது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி குத்து விளக்கு சுற்றி பார்டர் போட்டுட்டேன். இப்போ இந்த தீபம் எரியிற மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லோவில் கலர் கொடுத்து லைட்டாக ரெட்டில் ஷேடு மாதிரி. அவ்வளோதான். சூப்பர்.